எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு மையூ த்ரெட்ஸை பற்றி சில விஷயங்களை பார்க்க போகிறோம். பலர் பலவிதமாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்களும் அதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி குழம்பிட்டு இருக்க உங்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். என்னன்னா, சிலர் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு மையூ த்ரெட்ஸ் கம்பெனிக்கு ஃபேவராக பேசிகிட்டு இருக்காங்க. சிலர் அதுக்கு அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இதில் எது உண்மை, யார் சொல்கிறது உண்மைன்னு சொல்லிட்டு மக்களாக நீங்கள் குழம்பிட்டு இருக்கீங்க. ஸோ எதுதான் உண்மை எதுதான் பொய் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதுவுமே தெரியல. காரணம் என்னன்னு சொன்னால், எதை சொன்னாலும் நம்பர் கூட்டம் நம்பும். அப்படி நம்பி தான் அப்படி ஏமாந்து உட்கார்ந்துருக்குறோம். ஸோ இனி அப்படி ஏமாற வேண்டாம். பணத்தை போட்டு தான் ஏமாந்தோம், இனி சில ஆலோசனை சொல்லியும் அதை ஏமாற்றணும் அப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. அதை ஏமாத்திட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ இந்த நாளில் நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மை உங்களுக்கு எங்கே தெரியும்? உண்மை உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப்பில் போய் டெய்லி காலையில் சர்ச்சில் போயிட்டு மை த்ரெட்ஸ் டுடே அப்டேட் அப்படின்னு போடுறீங்க. சில வீடியோஸ் வந்துனே இருக்குது. டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் எது உண்மைன்னு நம்மளால் கணிக்க முடியல. அப்போது இது உண்மையாக இருக்குமோ இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி சில இதுவே பார்த்தீங்கன்னா, ஒருத்தருங்க வீடியோ போடுறாங்க. அதுக்கு அந்த வீடியோவுக்கு மறுபடியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க கம்பெனி கிட்ட பணத்தை வாங்கிட்டு இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது இப்படியே மாற்றி மாற்றி இவங்க பேசுகிறதையே நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு என்ன லாபம்? ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் அதான் சொல்கிறேன், யூடியூப்பில் வர எந்த ஒரு விஷயத்தையும் நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒரு உண்மை தெரியணும்னா அந்த உண்மை எங்கே தெரியப்படுத்துவாங்களோ அந்த இடத்துல போய் நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. போங்க, பொருளாதார குற்றவியல் பிரிவுக்கு போங்க, இந்த கம்பெனியோட ஸ்டேட்டஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அவங்கக்கிட்டே கேளுங்க, இதை பற்றி எப்படி பண்ணால் இதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு கேளுங்க. எங்கள் பணத்தை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு கேளுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ யாராவது வக்கீலோ போலீஸோ இருப்பாங்க நிச்சயமாக. ஸோ அந்த ரிலேட்டிவில் இருக்கிற அந்த பர்சனை கான்டாக்ட் பண்ணி ஸோ அவங்கக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுங்கள், இந்த மாதிரி கம்பெனியோட கேஸ் எப்படி போயிட்டு இருக்குது, அதோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. நிச்சயமாக அவங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த யூடியூப்பில் பேசுகிறவங்களால உங்களுக்கு எந்த ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகிறதல்ல. உங்கள் நேரத்தை வீணாக்கிட்டு தான் அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதை பார்த்துக்கிட்டு இன்னைக்கு இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமான்னு சொல்லிட்டு நாலு தள்ளி போயிட்டே இருக்குது. ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. யாருக்கு என்ன சொல்யூஷன்? இது வரைக்கும் யூடியூப்ல வர வீடியோவை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் வேற எதையும் பார்த்தது இல்லை. நேரில் போங்க. இந்த கேஸ் எங்கே உருவாக்கப்பட்டதோ, இந்த கேஸ் எங்கே உருவாக்குனாங்களோ அந்த இடத்துல போய் கேளுங்க, இந்த கேஸோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட கேட்கறத விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூடியூப்ல கேட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப தப்பு பண்ணுற மக்களே. உங்களோட பணம் வேணும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு சொல்யூஷன் வேணும்னு சொன்னால் போகக்கூடிய இடத்துக்கு போங்க. நிச்சயமாக அங்கே தான் சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் காலம் தாமதம் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா காலத்துக்கும் இப்படியே தான் போயிட்டுருக்கோம். அதை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் போயிடும். இல்லை, மையூ த்ரெட்ஸ் எம்டி சத்யானந்த வீட்டுக்கு போங்க. அங்கே தான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், அங்கே தான் ஒரு தீர்வு கிடைக்கும். அங்கே அந்த பிரச்சனை எப்படி போயிட்டுருக்குன்னு தெரியும். இதை விட்டுட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க. நான் இன்னைக்கு சொல்கிற மக்களே, எந்த யூடியூப் சேனலையும் எதையும் நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் சில விஷயங்கள் யூடியூப்ல போகிறது உண்மை, சில விஷயங்கள் யூடியூப்ல போகிறது கதையாக கூட இருக்கலாம். அது நீங்கள் அறிஞ்சு இதுதான் உண்மை இதுதான் பொய்ன்னு சொல்லி எதுவுமே கிடைக்க முடியாது. அவ்வளோ எக்ஸாக்டாக உண்மையாக சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க, நம்புற மாதிரி சொல்லுவாங்க, உங்களால் நம்பி தான் ஆகிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அதை நம்பிட்டு இன்னும் உட்காந்துட்டு காலம் தாமதம் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பீங்க. இதுக்கான தீர்வு எங்கே இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் பொருளாதார குற்றப்பிரிவு போகிறதுனாலையோ ஸோ நீங்கள் ஒரு வக்கீலை பிடிச்சி கேட்குறதுனால தான் உங்களுக்கு அந்த தீர்வு கிடைக்குமா தவிர அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணலான்னு தெரியும். இல்லை வீட்டிலே உட்காந்துருக்குறேன்னு சொன்னால் உங்கள் பணத்தை நீங்கள் இழக்க தான் செய்யணும். உங்கள் பணம் போட்டது 1,00,000க்கு மேலே போட்டிருக்கீங்க. எவ்வளோ பேர் குடும்பத்தில் இருக்கிற 5 பேர் 6 பேர்லாம் அப்படியே எல்லாரும் பணத்தை போட்டிருக்கீங்க. ஸோ அப்படி நீங்கள் போட்டுட்டு அவ்வளோ தூரம் நீங்கள் யூடியூப் பார்த்து தான் நீங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணீங்க? இல்லை, சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுங்க. கவர்மெண்ட்டில் ஒரு நபரை ஒரு நல்ல ஒரு வக்கீலை தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட இந்த கம்பெனியை பற்றி சொல்லுங்கள். அவங்களுக்கு எந்த வெப்சைட்டில் போயிட்டு எப்படி கண்டுபிடிச்சி இந்த ஸ்டேட்டஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதன்படி நீங்கள் நடந்துக்கோங்க. அதை விட்டுட்டு இனிமேல் யூடியூப்பில் பார்த்து நீங்கள் ஏமாந்துட்டு இருக்காதீங்க இனிமேல் அப்படின்னு தான் சொல்ல வரதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வீடியோ போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன்.
ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க என்னால் வீடியோ போடாமல் இருக்க முடியல. ஸோ இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், இந்த அடுத்த நாள் வந்துடும், இன்னொரு 3 நாள் வந்துடும், சித்திரை 1க்கு ஸ்டார்ட்டு, இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்களும் அதையே கேட்டுட்டு உட்காந்துருப்பீங்க. இனி உட்காராதீங்க, எழுந்து போங்க. அந்த இடத்த விட்டு எழுந்து போங்க. எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். தயவுசெய்து மக்களே, இதை ஒரு அசால்ட்டாக எண்ணாதீங்க. ஒவ்வொருத்தரோட குமுறலை நம்ம கேட்குறோம், ஒவ்வொருத்தருடைய கதறலை நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அந்த கதறனால நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால ஒரு மலத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இதுக்கான சொல்யூஷன் எங்கே கிடைக்குமோ அங்கே போய் நீங்கள் அணுகுங்க. அப்போ தான் உங்களுக்கான பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். யூடியூப்பில் பார்க்குறதுனால இல்லை. தயவு சொல்கிற மக்களே, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சேர்த்து வச்சு எல்லாம் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியெல்லாம் சொன்னாங்க, என் ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்டுக்கு சண்டை வந்துட்டே இருக்குது இந்த பணத்தினால அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் உறவுகளை இந்த பணத்தினால இழந்திருக்கிறாங்க. நிறைய மன உளைச்சலுக்கு ஆக்கியிருக்காங்க. ஸோ இப்படிலாம் போயிட்டு இருக்குது. இந்த கம்பெனி எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு அப்டேஷன் சொல்லலை. எத்தனையோ டைரக்டர் இருக்கிறாங்க, எல்லாம் வெளியே வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. யாரோ ஒரு நபர்னால உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சதா? இல்லை. ஒவ்வொரு அப்டேட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பெயில் வந்துட்டாங்க, டைரக்டருங்களாம் 72 பேர் வெளியே வந்துட்டாங்க, பட்டாசு வெடிக்கிறீங்க, நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. ஆனால் மக்களோட சந்தோஷத்திற்காக அந்த கம்பெனி ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணிச்சா அப்படின்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். இன்ன வரைக்கும் இல்லை. ஏன் அமைதியாக இருக்கணும்? காரணம் என்ன இருக்குது? அப்போது இந்த கம்பெனியோட ஸ்டேட்டஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பொருளாதார குற்றப்பிரிவுக்கு போங்க. அதுதான் நான் சொல்லுவேன். அங்கே போய் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக போனாதான் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். நீங்கள் மற்றவங்க சொல்கிற வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க, அவங்களோட சொந்த கருத்தை அவங்க பதிவிட்டு தான் இருப்பாங்க. அவங்களோட சேனல் இதுக்காக ஏதாவது ஒன்று போடணும் அப்படின்றதுக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்க, யோசிச்சிட்டே இருப்பாங்க. நைட்டெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க, இதை பற்றி பேசலாமா, இதை பற்றி பேசலாமா அப்படின்னு அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க பேசினாதான் அவங்களுக்கு காசு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் நீங்கள் கேட்கறதுனால உங்களுக்கு எதனா காசா, உங்களுக்கு என்ன வருமானமா? நிச்சயமா இல்லை. ஓகே மக்களே, என்னுடைய கருத்தை நான் பதிவிட்டேன். நீங்கள் எடுக்கிற டிசிஷன் அது நீங்கள் தான் எடுக்கணும், யூடியூபர் இல்லை. யூடியூபர் உங்கள் வாழ்க்கையில் மாற்ற முடியாது. ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச பதிலை சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் இருக்கிறதும் அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். இதில் யாரும் குற்றப்படுத்த முடியாது. இந்த நபர் சொல்லிட்டாரு அதனால தான் வெயிட் பண்ண அப்படின்னு ஒரு நாள் போய் சொல்லும்போது அந்த நபர் காசு கொடுத்துருவாரா? இல்லை பிரதர், நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்க வந்துரும்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் அமைதியாகவே இருந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் யாராவது இருக்கீங்களா? அப்படியெல்லாம் இருக்க வேணாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு மனுஷனை நம்பாதீங்க, அதுதான் உண்மை. மனுஷனை நேசிங்க, ஆனால் மனுஷனை நம்பாதீங்க. இந்த ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துனீங்கன்னா எந்த இடத்துலையும் நீங்கள் ஏமாற மாட்டீங்க. உங்கள் சொந்த புத்தி, உங்களுக்குள்ள நினைவுகளை நீங்கள் யோசித்து பாருங்கள். இது நல்லதா கெட்டதா ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் உங்களுடைய முடிவு எடுங்க. அவர் கணவன் மனைவிக்கு தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணுவீங்க பிஸ்னஸில், அதெல்லாம் பண்ணாதீங்க. கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் பேசி இந்த டிசிஷன் எடுக்கலாமா, இந்த முடிவு எடுக்கலாமா, இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு 2 பேருக்குள்ள ஒரு முடிவு பண்ணிட்டு அதை தீர்மானத்தோடு நீங்கள் அந்த முடிவு பண்ணுங்க. தெரியாமல் மாட்டிக்கிறது. ஸோ ஒய்ஃபுக்கு தெரியாமல் கணவன் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, மாட்டிக்கிட்டு அதை சமாளிக்க முடியாமல் இன்னொரு இடத்துல கடனை வாங்கி என் ஒய்ஃப்க்கு தெரியாமல் அடைக்கணும்னு சொல்லிட்டு வாழ்க்கை முழுக்க ஓடிட்டே இருக்காதீங்க. இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இனி பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி, இன்னும் டெக்னாலஜி வளர வளர மனிதனுக்கு தான் ஆபத்தை தவிர மனிதனுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமே இருக்காது. நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துகிற கவர்மெண்ட் பயன்படுத்திக்குவாங்க. ஆனால் மக்கள் நீங்கள் ஏமாறத்துக்காக தான் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஃபோன் இல்லாத காலத்தில் எத்தனை பேர் நிம்மதியாக இருந்தோம்? ஃபோன் வந்த பிறகு எத்தனை பேர் நிம்மதியை தொலைச்சிருக்கிறோம்? எத்தனுடைய உறவுகளை தொலைச்சிருக்கிறோம்? எத்தனை பாசத்தை தொலைச்சிருக்கிறோம்? எல்லாம் இந்த ஃபோன்னால் தான். மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபோனை அளவாக யூஸ் பண்ணுங்க, அளவாக பயன்படுத்திக்கோங்க, அளவாக அதில் சர்ச் பண்ணுங்க. சில விஷயங்களை நல்ல விஷயத்துக்காக சர்ச் பண்ணி கற்றுக்கோங்க. ஆனால் அதான் அவங்க எப்படி இவ்வளோ போட்டால் அவ்வளோ கிடைக்கும், அவ்வளோ போட்டால் இவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காரியத்தை நீங்கள் ஒரு நாள் செய்யாதீங்க மக்களே. ஸோ இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் ஏதாவது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க.
ஸோ மீண்டும் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.